நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாங்க. கார்த்திக் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போதைக்கு கார்த்திக் சாப்பிட்டுட்டு கிளம்புறாரு. அப்போது ஹோட்டலை விட்டு வெளில போகும்போது தான் சக்தி கார்த்திக்கை பார்க்குறாங்க. அப்போது நம்ம சக்தி கார்த்திக் பின்னாடியே கிளம்புறாங்க. இவர் தானே அன்னைக்கு தீபாவை தேடி வந்தது, இவர் தானே தீபாவுடைய ஹஸ்பண்ட். ஸோ இவரை எப்படியாச்சும் தீபா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். எப்படியாச்சும் கார்த்திக்கோட தீபாவை அனுப்பி வச்சிடணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்திங்கன்னா கார்த்திக் பின்னாடியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் கார்த்திக் காரில் ஏறி போயிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு இன்னொரு ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்குடைய ஃப்ரெண்டு சரவணன் போலீஸ் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த போலீஸ்க்கு பதிலாக இன்னொரு போலீஸ் பார்த்திங்கன்னா வராங்க. சரவணனுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க இனிமேல் சரவணனா இந்த சீரியலில் போலீஸாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட்டிவாக கொடுப்போங்க. இன்னொரு பக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவை பற்றி இஃபமில் அதாவது விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தீபாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஐஸ்வர்யா பார்த்து நம்ம ஐஸ்வர்யா அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு பேசலாம்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியாமல் நம்ம ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா மாட்டிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சக்தியும் கார்த்திக்கும் சேர்ந்து கண்டிப்பாக தீபாவை சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டுபிடிச்சி கார்த்திக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க நம்ம சக்தி. 2 பேருமே சீக்கிரமே பழைய மாதிரி நல்லபடியாக சேர்ந்து வாழும் அப்படிங்கிறது தான் இங்கே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. எப்படி கார்த்திக் தீபா கண்டுபிடிக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.